ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 386. இதில் இரவு கனவை பற்றியும் பகல் நனவு பற்றியும் விளக்குகின்றார் ஆச்சாரியர். புரியும்படியாக, முன்பு ஒரு சமயம் மாணவன் ஒருவன் கேட்டான், உங்கள் புத்தகங்களில் இந்த உலகம் கனவினை போன்றது என கூறி இருக்கின்றீர்களே. அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், இது கனவுதான். இப்பொழுது மாணவன் கேட்டான், இது எவ்வாறு கனவு ஆகும்? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், உதாரணமாக நேற்று இரவு உங்களுக்கு தோன்றிய கனவிற்கு இப்பொழுது மதிப்பு கிடையாது, அது நடந்துவிட்ட ஒன்றாகும். மறுபடியும் இன்று இரவு தூங்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து கனவு காணக்கூடும். இன்று இரவு கனவு வரும்பொழுது நீங்கள் எனக்கு வீடு இருக்கின்றது, மனைவி இருக்கின்றாள் என்பவற்றை நினைக்க மாட்டீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுவதால் இவை அனைத்தும் கனவு ஆகும். இப்பொழுது மாணவன் கேட்டான், இது உண்மையா அல்லது பொய்யா? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இது எப்படி உண்மையாகும்? நீங்கள் இதை இரவில் மறந்து விட்டீர்கள். நீங்கள் உறங்கும் பொழுது மனைவி இருப்பதும் படுக்கையில் உறங்குவதும் நினைவில் இருக்கின்றதா? 3000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சென்று முழுவதும் வித்தியாசமானதை கனவில் காணும் பொழுது உங்களுக்கு வசிக்க இடம் இருக்கின்றது என்பது ஞாபகத்திற்கு வருகின்றதா? இப்பொழுது மாணவன் கூறினான், இல்லை. அதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், எனவே இரவும் கனவுதான். நேற்று இரவு நீங்கள் பார்த்தது இன்று கனவானது போல் நீங்கள் இப்பொழுது பார்ப்பதும் இன்று இரவு கனவு ஆகி விடுகின்றது. எனவே இரண்டும் கனவுகளே. நீங்கள் வெறும் விருந்தினர் மட்டுமே. நீங்கள் வெவ்வேறு கனவுகளை காண்கின்றீர்கள். நீங்கள், அதாவது உங்கள் ஆத்மாவே உண்மையானது. மேலும் உங்களது ஜட உடலும் நீங்கள் காணும் ஜட சுற்றுப்புற சூழ்நிலைகளும் கனவுகள் ஆகும். இப்பொழுது மாணவன் கேட்டான், ஆனால் இந்த அனுபவம் உண்மையானது எனவும் கனவு உண்மை இல்லை எனவும் எனக்குள் ஒரு கருத்து நிலவுகின்றது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, இந்த அனுபவங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது. இது எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும்? இது உண்மையானால் இதனை எப்படி இரவில் மறக்க முடியும்? இரவில் இவை அனைத்தும் நினைவில் வருகின்றதா? மாணவன் கூறினான், நினைவில் வருவது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு விடையளிக்கின்றார், பின்னே இது எப்படி உண்மையாகும்? சென்ற இரவு வந்த கனவினை நினைவில் நிற்காததால் எப்படி அதனை கனவு என்கின்றோமோ, அதுபோன்று இந்த பகல் நேரத்து அனுபவம் இரவில் மறந்து விடுவதால் இதுவும் ஒரு கனவுதான். மாணவன் கூறினான், ஆனால் எனக்கு ஒரு நினைப்பு. இதற்கு ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இது பகல் கனவு, அது இரவு கனவு, அவ்வளவுதான். நீங்கள் இரவில் காணும் பொழுது அது உண்மையாக நினைக்கின்றீர்கள். அது ஒரு கனவு மட்டும்தான். ஆனால் இருந்தும் அங்கே புலி புலி என கதறுகின்றீர்கள். புலி எங்கே? ஆனால் நீங்கள் அதை உண்மையாக நினைக்கின்றீர்கள். புலியை பார்க்கின்றீர்கள். நான் புலியால் கொல்லப்படுவேன் என்கின்றீர்கள். ஆனால் புலி எங்கே? அல்லது நீங்கள் ஒரு அழகான பெண்ணை கட்டி தழுவது போன்று கனவு காண்கின்றீர்கள். அது உண்மையில் நடக்கின்றது போல தோன்றினாலும் அந்த அழகிய பெண் எங்கே? இப்பொழுது மாணவன் கூறினான், இது நிகழ்கின்றது. இப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஒரு வகையில் இது நிகழ்ச்சிதான். ஏனென்றால் விந்து வெளிப்படுகின்றது. இரவில் நிகழக்கூடியது இது. ஆனால் அந்த பெண் எங்கே? இது கனவு இல்லையா? மேலும் இதே போன்று இந்த நிஜ வாழ்க்கை எனப்படும் அனுபவம் கனவுதான் ஆகும். எனவே இது மாயா சுகாயா
மாயையான மகிழ்ச்சியாகும். உங்களது இரவு நேர மகிழ்ச்சி பகல் நேர மகிழ்ச்சி இரண்டும் ஒன்றுதான். இரவில் அழகான பெண்ணை தழுவுவது போன்று நீங்கள் கனவு காண்கின்றீர்கள். ஆனால் அங்கு அதுபோன்று பகல் பொழுதில் நீங்கள் அடையும் எந்த ஒரு முன்னேற்றமும் கனவுதான். மாயா சுகாயா, நீ கனவு காண்கின்றாய், இந்த முறை என்னை மகிழ்ச்சி ஊட்டும் எனலாம். ஆனால் எல்லா முறையும் கனவுதான். இந்த பகல் கனவே உண்மை என கருதுகின்றீர்கள். ஏனென்றால் இதன் காலம் நீண்டது. இரவில் நீங்கள் காணும் கனவு அரை மணி நேரம் நீடிக்கின்றது. ஆனால் இந்த பகல் கனவு 12 மணி நேரத்துக்கு மேலும் நீடிக்கின்றது. இதுவே வித்தியாசமாகும். இது 12 மணி நேர கனவு, அது அரை மணி நேர கனவு. ஆனால் உண்மையில் இரண்டும் கனவுகளே. 12 மணி நேர நீடிப்பதால் ஒன்றை உண்மையாக ஒப்புக்கொள்கின்றோம். இதுவே மாயையாகும். இப்பொழுது மாணவன் கூறினான், மாயை என்றால் என்ன? இப்பொழுது ஷில பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், மிருகத்திற்கும் உங்களுக்கும் வித்தியாசம் காண்கின்றீர்கள். ஆனால் மிருகம் இறப்பது போல் நீங்களும் இறப்பீர்கள் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். அப்படி இருக்க என்ன முன்னேற்றம்? நீங்கள் எப்பொழுதும் நிலைத்து இருப்பீர்களா? நீங்களும் இறந்து விடுவீர்கள். எனவே மிருகத்தை விட உங்களுக்கு என்ன முன்னேற்றம்? அதுவே வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டு உள்ளது. ஆகாரம், நித்திர, பயம், மைத்துனம் ச சமானம் ஏதத் பசுவின் நாராயணம் என்பதற்கு ஏற்ப இந்த வியாபாரம், அதாவது உண்பது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுதல் மற்றும் தற்காப்பு, இவை கூட மிருகங்களின் தன்மையாகும். அதைத்தான் நீங்களும் செய்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி மிருகத்தில் இருந்து மாறுபடுகின்றீர்கள்? நீங்களும் இறப்பீர்கள், மிருகமும் இறந்துவிடும். அப்படி இருக்க உங்களது முன்னேற்றம் என்ன? நீங்கள் என்றென்றும் உயிர் வாழ முடியுமா? நீங்களும் இறந்துதான் ஆக வேண்டும். ஆகவே மிருகங்களை விட எப்படி நீங்கள் முன்னேறியவர் ஆவீர்கள்? ஆனால் நீங்கள், நான் 100 வருடங்களுக்கு பின்பு இறந்து விடுவேன், ஆனால் இந்த எறும்பு 1 மணி நேரம் கழித்து இறந்துவிடும் என்பீர்கள். ஆனால் அது அறியாமையே. எவ்வளவு நேரம் என்பது கேள்வியாகும். அல்லது மிக பெரியதான இந்த பிரபஞ்சத்தை எடுத்து கொள்ளுங்கள். உங்களது உடல் அழிவது போன்று இந்த பிரபஞ்சமும் அழிந்துவிடும், அழிக்கப்பட்டு விடும். முழு அழிவு, கலைக்கப்படுதல், அதுவே இயற்கையின் வழியாகும். அனைத்தும் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். ஆகையினால் இதுவும் கனவுதான். ஆனால் நீண்ட நேர கனவு, அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த உடலை பெற்றதன் அனுகூலம் யாது என்றால், நாம் இந்த கனவிலேயே உண்மையை, அதாவது கடவுளை, பகவான் கிருஷ்ணரை உணர முடியும். அதுவே அனுகூலமாகும். ஆகவே இந்த கனவை உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அனைத்தையும் தவற விடுகின்றீர்கள் என்று பொருள்படும். இப்பொழுது மாணவன் கேட்கின்றான், ஆகையால் நான் பாதி உறக்கத்தில் இருக்கின்றேனா? இப்பொழுது ஷில பிரபுபாதா கூறுகின்றார், ஆம் ஆம், அதுவே சூழ்நிலை. எனவே வேத இலக்கியங்களில் உத்திஷ்ட, எழுந்திரு, ஜாக்கிரதா, விழித்திரு, பிராங்கியவரான் நிபோதத, உனக்கு வாய்ப்பு கிடைத்து இருக்கின்றது, அதனை பயன்படுத்தி கொள். தமோ சோம ஜோதிர் கம, இருட்டில் இருக்காமல் வெளிச்சத்திற்கு வா என கூறப்பட்டு இருக்கின்றது. இவை வேதத்தில் போதிக்கப்பட்டு இருக்கின்றன. நாங்களும் இதையே கற்பிக்கின்றோம். கிருஷ்ணர் என்னும் உண்மை இங்கு இருக்கின்றது. இருட்டில் இருந்து வெளிப்பட்டு இந்த உன்னதமான உணர்வு நிலை எய்துங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்